மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனி பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், அரசியல் தலைவர்களுக்கு இடம்பெறக்கூடிய ஒரு பதவி விலகல், இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி அரசாங்கத்தில் சில மாற்றங்கள் உலக அளவில் நடைபெறக்கூடும். இந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால ஆன்மீகத்தில் சில பிரச்சனைகள் நிறையா மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். குரு படிப்புன்னு சொல்லுவோம். ஸோ மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். அது ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்புறம் இப்போ நமக்கு தமிழ் வருட பிறப்பும் வருது. தமிழ் வருட பிறப்பு முடிஞ்ச உடனே நமக்கு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வரும். இப்படிப்பட்ட ஒரு கிரக பெயர்ச்சி சூழ்நிலைகளில் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பலவிதமான ஒரு குழப்பங்கள், பலவிதமான மக்களுக்கு பிரச்சனைகள்னு நம்ம சொன்னாலும் கூட நமக்கு தமிழ்நாடு, நம்மளுடைய இந்தியா, இதை பொறுத்த மட்டில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் இந்த கிரக பெயர்ச்சிகளினுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா புதுவிதமான ஒரு வைரஸ் நோய் இரத்தத்தில் கலந்து மக்கள் அதனால் அவதிப்படக்கூடும் அப்படிங்கிறது இந்த சித்திர வருட பிறப்பினுடைய பலன். ஸோ சனி பகவான் சுக்கிரன் ராகு புதனோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது பின்னாடி சூரியனும் வந்துடுறாரு பங்குனி மாதத்தில். இப்போ சூரியன் ஏற்கனவே இந்த பங்குனி மாதத்தில் ஏற்கனவே சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் மக்களுக்கு வரத்தான் செய்யும். ஸோ நம்ம இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக வரக்கூடிய இந்த காலகட்டமானது மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த 7.5 சனி மேஷ ராசி நேயர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். 30 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு திருமண விஷயங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், புதிதாக கடன் பட்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடக்கங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் 30 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு இருக்கும். பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 30 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 7.5 சனி காலமானது சில விரயங்களை ஏற்படுத்தலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட விரயங்கள், இல்லை படிக்காமல் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வர்றது குழந்தைங்களுக்கு, 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, இப்படி இந்த 7.5 சனி மேஷராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இது அவரவருக்கு என்ன விதமான தசா காலங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது.
மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலத்தில் பொதுவாகவே நற்பலன்களே நடக்கும். இவங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 10க்கும் 11க்கும் உடையவன் தான் சனி பகவான். ஸோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவர்களுக்கு லாபகரமாகவே அமையக்கூடும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ், இடமாற்றங்கள், எதிர்பார்த்தபடி ஒரு பணவரவு அதிகரிப்பு, இது அனைத்துமே மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடியது தான். இந்த காலகட்டங்களில் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு சில உடல் அசதி, சோர்வு, சோம்பேறித்தனம், இதனால் படிப்பில் நாட்டம் குறைவது, இது அனைத்தும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடியதாகவே அமையும். திருமண யோகங்களை இந்த 7.5 சனியில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். காதல் திருமணங்கள் வெற்றியடையும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. இந்த 7.5 சனி காலத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவுடன் இருக்கக்கூடிய காலமாகவே அமையும். பெரிதளவுக்கு இவர்களுக்கு எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்படாது. தனித்தனி அவரவரினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து இவர்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாமா, கூட்டு தொழில் இவர்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குமா என்பதை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அடுத்த 2.5 ஆண்டு காலம் இவர்களுக்கு இந்த 7.5 சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் செய்து வர இவர்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான ஒரு இடர்பாடுகளும் வராது. மற்றபடி சனிக்கிழமை தோறும் இவர்கள் அன்னதானங்கள் செய்து வருவதும் நல்லது. அரிசி சிவன் ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அரிசி தானம் கொடுப்பதனால் இந்த 7.5 சனியினுடைய பாதிப்புகளும் இவர்களுக்கு குறையும். மனதளவில் இருக்கக்கூடிய சில மனக்குழப்பங்கள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மற்றும் வழக்குகள், விசாரணைகள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு பல இன்னல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு இவர்களுக்கு இன்னுமே ஒரு மன தெளிவு ஏற்படலாம். அதுவரையில் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதிதாக கடன் வாங்குவது, புதிதாக கடன் கொடுப்பது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்திடுவதை எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சியானதற்கு பிறகு கடன் வாங்குவதும் மற்றும் சொந்த வீடுக்கான ஒரு முயற்சியும் இவர்கள் எடுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி ஆண்டு காலத்தில் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று சொன்னால் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூரில் இவர்கள் சனி பகவானை சென்று வழிபாடு செய்து வரலாம். திருக்கொள்ளிக்காடு என்று திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலும் 7.5 சனி காலகட்டத்தில் இவர்கள் சென்று வணங்கி வந்தால் வெற்றி கண்டிப்பாக உண்டு. மற்றபடி விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய தரிசனம் சனிக்கிழமை தோறும் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் எப்படி இருக்குன்னா, இவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் லாபத்தில் வரார். பொதுவாகவே சனி பகவான் லாபத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டம் இத்தனை போன ஒரு 2.5 ஆண்டு காலம் என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்களை பார்த்தீங்களோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலம். ஸோ உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார். லாபத்தில் சனி பகவான் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த ராகு இருக்கார், அவரோட சேர்ந்த இப்போ இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். இப்போ எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பணமே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக தன லாபங்கள் நிறைந்த ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகுது. நம்ம வேலையே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக பணம் வராது. வேலை செஞ்சால் அதற்கான கூலி. இப்போ நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் போது கேஸு, கோர்ட்டு, எனக்கு செட்டில்மெண்ட்லாம் வராமல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா? அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த கேஸ்லாம் வின் பண்ணி
உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் பணம்லாம் சில நேரங்களில் நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்டோடையே போட்டு கொடுக்குற மாதிரி அமைப்பு வரும். அப்படி நம்ம எதிர்பார்க்காத சில பண வரவெல்லாம் வரும் பொழுது உண்மையிலே நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நேரம் காலம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை, நான் வேலை தேடி அலையிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சில பேருக்கு நான் வெளிநாடு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு லக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் அமையத்தான் செய்யும். ஸோ வெளிநாடே போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனவு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றபடி என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கும் அப்படின்னா, திருமண யோகங்கள் கிடைக்கும். இந்த திருமண யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது, ஸோ குடும்பத்தில் ஒரு சுப காரியம் என்பது நிச்சயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகங்கள், இதில் நமக்கு ஏற்கனவே சரி வீடெல்லாம் இருக்குது, விற்றுட்டு வேறு வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள். மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். இந்த மே மாதம் வந்து பார்க்கும் பொழுது ராகு பகவான் நமக்கு 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. ஸோ இந்த கேத்துவும் ராகுவும் நமக்கு ஒரு 4க்கும் 10லேயும் நமக்கு கேத்துவும் ராகுவும் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இப்போ வேலை விஷயத்தில் நமக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைச்சாலும் கூட இதை விட அந்த வேலை நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை எடுக்கணும்னா ராகு பெயர்ச்சியானதுக்கு பிறகு வைகாசி மாதத்துக்கு பிறகு சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல காலகட்டம், ஒரு பொன்னான காலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்தணுமோ அந்த டைமில் செயல்படுத்தலாம். ராகு கேத்து பெயர்ச்சிக்கு பிறகு ராகு 10ஆம் இடத்திற்கு வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும், குறிப்பாக வேலை விஷயத்தில். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பீரியட்னு சொல்லலாம். அண்ணன் கூட நிறைய நம்ம வந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களோட நம்ம ஒரு சொத்துக்காக கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் அது ஜெயிக்கும். சொத்து பிறந்த வீட்டில் வரக்கூடிய சொத்து விவகாரங்கள், இல்லை நமக்கு பண விவகாரங்கள் இதெல்லாம் வரணும் அப்படின்னாலும் நம்ம எதிர்த்து போராடணும்னா அதில் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு இடம்பெறாது. இளம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்களும் மற்றும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடியதும் இருக்கும். இப்போ ரிஷபராசியில் வெளியூரில் வேலை செய்கிறீங்க, இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, குடும்பத்தோடு நான் வந்து செட்டில் ஆகிடுவேனா அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்திற்கு முன்னரே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடச்சி நீங்கள் வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. பரிகாரங்களாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் வந்து திருப்பதி ஏழுமலை அணை பிரார்த்தனை செய்வதும், ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை திருமலா சென்று அங்கு இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு வரலாம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யவும், சனிக்கிழமைகளில் நீங்கள் உப்பிலியப்பன் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதும், மற்றும் இந்த மாதத்தில் ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் நல்லது. ராகு கேது பெயர்ச்சி வைகாசி மாதம் வருது இல்லையா, அதற்கு பிறகு நீங்கள் வந்து இந்த அன்னதானத்தை கொஞ்சம் அதிகமாகவே செய்யலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகவே அமைகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சிறந்தது. வீட்டிலேயே சுந்தரகாண்ட பாராயணம் செய்வதும் மற்றும் திருமண யோகத்திற்காக நீங்கள் சுந்தரகாண்ட பாராயணம் செய்தாலும்
நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையுமே கொடுக்கக்கூடும். பல மாதங்களாக, பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில சுப காரியங்களும் உங்களினுடைய குடும்பத்தில் வெகு சீக்கிரம் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த சனி பெயர்ச்சி. மற்றபடி பெருமாள் ஆலய வழிபாடுகளும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும், பெருமாள் ஆலயத்தில் புதன்கிழமை தோறும் துளசி அர்ச்சனையும் செய்து வர இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பின்னர் இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் உங்களுக்கு முழுமையாகவே தீரக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமையும். குறிப்பாக பெண்களுக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இந்த சனி பெயர்ச்சி மிகவும் சாதக பலன்களையே கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி வந்தாலே நமக்கு பதவி போயிருமோ அப்படின்ட்டுன்னு. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மத்தில் குரு பகவான் வரார். ஸோ இந்த 10ல் சனி வருது அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த 10ஆம் இடத்தில் சனி வந்து பெரிய சாதக பலனை கொடுக்காது. மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு, கலையில் இருப்பவங்களுக்கு, இப்போ வந்து ஒரு இயல் இசை நாடகம் சினிமா துறையில் இருக்காங்க, சின்ன திரையில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சனி 10ஆம் இடத்தில், அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகவே அமைகிறது. இந்த மிதுன ராசியில் அரசியல் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட்டு சம்பந்தப்பட்டது, இவர்களுக்கு பகை வந்து அதிகமாக இருக்கும் 10ஆம் இடத்தில் சனி வராரு அப்படிங்கும் பொழுதே. அண்ட் ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். இது வயதிற்கு ஏற்றாற்போல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். மற்றபடி இளைஞர்கள் இல்லை சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மகுரு வந்து பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளையும் பெருசாக எதுவும் கொடுக்காது. மிதுன ராசியில் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் ஆண்களுக்கு வந்து இந்த சனி 10ஆம் இடத்திற்கு வருவதும் ஜென்மத்தில் குரு வருவதும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுலேயும் வயது ஆனவர்களுக்கு. மிதுன ராசியில் புனர்பூசம் மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு அந்த பாதிப்புகளை கொடுக்காது. இந்த சனி 10ஆம் இடத்தில் வரும் பொழுது குடும்ப பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, வியாபார சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வருவதோ குழப்பங்கள் வருவதற்கோ வழிகள் உண்டு. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இட மாற்றங்களை கொடுக்கும். ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, இல்லை நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, சில குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு 2 செமஸ்டருக்கு வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த உடல் ஆரோக்கியத்தினால நமக்கு படிப்பில் சின்ன சின்ன தடைகள் வரலாமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்களை கொடுக்கும் இந்த சனி பெயர்ச்சி. ஸோ உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளை விடாமல் செய்யுங்க. அதே மாதிரி இந்த சனி 10ஆம் இடத்தில் வருவதும் கேந்திரத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவான் வருவதும் மற்றும் 3ஆம் இடத்தில் கேத்து வருவார், பாக்கியத்தில் ராகு போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து பொதுவாக இறந்தவர்களை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பித்ரு காரியங்கள் நிறைய செய்யணும். அமாவாசையில் பித்ரு காரியங்கள் செய்து இறந்தவர்களினுடைய வழிபாடுகளை விடாமல் செய்ய வேண்டும். இதோடு மட்டும் அல்லாமல் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கும் அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் மிருத்யுஞ்சய ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தாயாருக்கு ரொம்ப மருத்துவ செலவுகள் வந்து இருக்காது.
உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்லை நீங்கள் திருமண வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணங்கள் நிச்சயமாகலாம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்திற்காக நான் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அயல்நாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நல்ல பலன்களை இவர்கள் பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். புதிதாக கடன் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, இல்லை இந்த கடன் வாங்கி படிக்க போகிறது, இந்த மாதிரி புதிய கடன் முயற்சிகள் நமக்கு லாபகரமாக இருக்குமா, நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். இவர்கள் படிக்க லோன் எடுத்தாலும் ஒரு நல்ல வேலை கிடச்சி அந்த லோனை வந்து நீங்கள் அடைத்து விடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி வந்து புனர்பூசம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பேரும் புகழையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, திடீர்னு ஒரு பேரு புகழெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி விஞ்ஞானத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வரைக்கும் எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தையும், இந்த மிதுன ராசி வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உலக அளவில் அவங்க சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் அவர்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து அவங்க பேர் இடம் பெறலாம், இல்லை வந்து உலக தரப்பில் உங்களினுடைய பெயர் வந்து இன்டர்நேஷ்னலாக பாப்புலர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து உண்டு. அதே மாதிரி பெண்கள் வந்து சினிமா துறையில் ஒரு பெரிய சாதனை படைத்து அவங்க வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அளவும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும். ஸோ இந்த அங்கீகாரம், ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக வரக்கூடும். அதுவே உங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததற்கு ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு காலம் இடையில் வரக்கூடிய இந்த ராகு, கேது மற்றும் குருவின் பயிற்சியானது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய யோகங்களை அமைக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2027-8 இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது இடையில் நமக்கு ராகு, கேது மற்றும் குரு பெயர்ச்சி வரக்கூடும். ஸோ இந்த பெயர்ச்சிகளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல பொருளாதார உயர்வு, வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பதாகவே இருக்கும். பல மாதங்களாகவே இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டத்திலிருந்து இந்த ராசிக்காரர்கள் வெளியில் வருவாங்க. பரிகாரமாக இவர்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமான் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் இவங்க வந்து நிறைய பண்ணலாம். ஸோ கோவிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிவன் அடியார்கள் இவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது, அதே மாதிரி நிறைய குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்தால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியில் ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். முருகன் ஆலய வழிபாடுகளும் இவர்களுக்கு சிறந்தது. கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ அப்பா இந்த அஷ்டம சனி நமக்கு விடுதுப்பா அப்படின்னு. ஏன்னா கண்ட சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். கிட்டத்தட்ட கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறதே 5 வருஷமாக இல்லவே இல்லை. அதற்கு அடுத்தது இவர்களுக்கு இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கேது வந்து 2ல் வந்துடுவார், ராகு வந்து 8ல் வந்துடுவார். ஸோ இந்த அஷ்டம சனி விட்டுட்டு பாக்கியத்திற்கு வந்தாலும் மழை விட்டு தூவானம் விடலை அப்படிங்கிற கதை தான் இந்த கேதுவும் ராகுவும். ஸோ எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தசா காலங்கள் சரியில்லை, இப்போ ராகு தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், திருமண விஷயங்களை பற்றி நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போ புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் கடகராசிக்கு வரும்.
சுப காரியங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்டு ஒரு லவ் லைஃப்பில் இருக்கீங்க, சரி திருமணத்திற்கு போகலாம் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அஷ்டம சனி இல்லை அப்படின்னாலும் அடுத்த 1.5 ஆண்டு காலம் ராகு 8ஆம் இடத்துல இருப்பார். அண்ட் கேது 2ல், ராகு 8ல், குரு பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அவங்க நமக்கு ஒரு நல்ல பலனை சுப காரியங்களை கொடுக்க மாட்டார். அப்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு எனக்கு நல்ல நேரமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நல்ல நேரம்தான். அப்போது எதில் நான் எச்சரிக்கையாக இருக்கணும்? புதுசாக வீடு வாங்கிறது தாராளமாக வாங்கலாம். வண்டி வாகனங்கள் மாற்றுறது தாராளமாக மாற்றலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா தாராளமாக எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கிறதா தாராளமாக எடுத்துன்னு போங்க. ஸோ இந்த கிரக மாற்றங்களில் நமக்கு குடும்பத்தை விட்டு சற்று ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். அதனால தான் திருமணம் என்பது ஒன்றாக இருக்கிறது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். மற்றபடி வீடு வாங்கிறது, கட்டுறது, வீடு விற்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாம் செய்யலாம். அடுத்ததாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பாக்கியத்திற்கு வரும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னா, பரிபூர்ணமாக நமக்கு அந்த இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்கள், பித்ருக்களுக்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறையாவே கிடைக்கும். ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பார். இதில் என்னென்னா, இப்போ நமக்கு குரு லாபத்தில் இருந்தாலும் அடுத்தது இந்த குரு பெயர்ச்சி நமக்கு விரயத்தில் வந்துடும். 12ஆம் இடத்துல ஒரு விரயத்தில் வந்துடும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு ரெனோவேஷன் பண்ணுறது, இடித்து கட்டுறது, இல்லை நம்ம புதுசாக ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இல்லை இன்டீரியர்ஸ் பண்ணுறது, ஃபர்னிச்சர் எல்லாம் மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஃபர்னிச்சர் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த கடகராசி அன்பர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இதை மாற்றி அமைக்கிறது நமக்கு இந்த 8ஆம் இடத்திற்கு ராகு வர்றதுக்கும் 9ஆம் இடத்திற்கு சனி வர்றதுக்கும் ஒரு நல்ல பரிகாரமாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு விதத்தில் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு வராது. இல்லைன்னா இந்த 2ல் கேத்து, 8ல் ராகு, பாக்கியத்தில் சனி குடும்பத்தை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய சூழ்நிலையை இது கொடுக்கும். ஸோ காதலர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். சில பேருக்கு இந்த காதல் வாழ்க்கையில் பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ நான் வெளியில் வந்துட்டேன், எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இல்லை டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். 2வது திருமணமோ இல்லை இந்த பிரேக்கப்பை நான் ரீகன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உடனே நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் முடிவுகளை ஒத்தி வைக்கலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சில சோம்பேறித்தனங்கள் இருக்கும். ஹாஸ்டலில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய நட்புகளை தயவு செஞ்சு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த புதுசாக யாருனே தெரியாது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு, இந்த கேம்ஸ் விளையாடுறதுல ஃப்ரெண்டு, இப்போல்லாம் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் நட்பு பிடிக்கிறதுக்கு எத்தனையோ வகைகள் இருக்குது. இதில் இந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதுவும் விடுதியில் போயெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு நடுத்தர வயதில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் புதிதாக வரக்கூடிய நட்புகளை நம்பாமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பெருசாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். ஸோ வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உயர் அதிகாரிகள் இடத்தில் பேசும் பொழுது கவனம் வேண்டும். சில சமயத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ராகு கேத்து பயிற்சிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய
கிரகங்கள் ராகு, சனி, இந்த கிரகங்கள் பாக்கியத்தில் இருக்கும் பொழுது பித்ரு காரியங்கள் போய் செய்துவிட்டு வருவது நல்லது. ஸோ ராமேஸ்வரம், திருப்புல்லானி, கோகர்ணா, வர்க்கலா, பூரி ஜெகநாதர், சோம்நாத் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் பித்ரு காரியங்களை செய்துவிட்டு வாங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் பித்ரு காரியமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பரிபூரணமான பலன் கிடைக்கும். ராமேஸ்வரம் போகலாம், திருச்செந்தூர் போகலாம், ஏதோ ஒரு கடல் ஓரத்தில் போயிட்டு நீங்கள் பித்ரு காரியங்கள் செய்யலாம். காசி போயிட்டு வரலாம். ஸோ இப்போ தான் நிறைய பேர் பிரயாக் போகணும், அயோத்தியா போகணுன்ட்டுலாம் இருக்கீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வேறு என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம்? இந்த சனி பகவான் பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம தேவதைகளினுடைய வழிபாடுகள், சப்தகன்னி பண்ணலாம், மதுரை வீரன் பண்ணலாம், அதே மாதிரி கருப்பண்ண சாமியை வழிபாடு செய்யலாம். ஸோ அழகர் கோவில் போயிட்டு 18ஆம் படி கருப்பரை அடிக்கடி சந்தித்து விட்டு வர்றது. அதே மாதிரி காரைக்குடியில் இருக்கக்கூடிய வைரவன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பைரவர், அவரை போய் வழிபாடு செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அந்த வைரவன்பட்டியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன். ஸோ இந்த ஆலயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி சென்று அங்கே பிள்ளையாரையும் வழிபாட்டு செய்து விட்டு வருவது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் வராரு. ஸோ அஷ்டம சனி ஆரம்பம். ஏற்கனவே இவர்களுக்கு கண்ட சனியினுடைய பாதிப்பு இருக்குது. இப்போ இவர்களுக்கு இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பு. இந்த அஷ்டம சனியினால் என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பிரிவினைகள் வரும். அஷ்டமத்தில் பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறதோ, இல்லை வேறு இடத்துல வேலை கிடச்சி நீங்கள் வெளியில் போகிறதோ, உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள், உடம்பு சரியில்லாதவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் அஷ்டமத்தில் சனி வர்றது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே வராரு. இந்த கேது பகவான் நமக்கு ஜென்மத்தில் வருவதும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதும் நிறைய மருத்துவ செலவுகளை கொடுக்கும். குறிப்பாக ஸ்கின்னு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே ஸ்கின் டாக்டரை போய் பாருங்கள். அண்ட் நிறைய சர்ப்ப சம்பந்தப்பட்ட ஆலயங்களை வழிபாடுகள் செய்யுங்க. நாகர்கோயிலில் போய் நாகராஜ சுவாமியை தரிசனம் செய்கிறது, சங்கரன் கோயிலில் போயிட்டு அங்கே சங்கரநாராயண பெருமாளை வழிபாடு செய்கிறது, பரசுராம க்ஷேத்திரமான கேரள மாநிலத்தில் மன்னார் சாலை, வெட்டிக்கோடு இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இந்த தோல் வியாதி வராமல் பாதுகாக்கும். சட்டநாதர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ மேல்படி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனியினால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை இடத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் வருவதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு லாபத்தில் வந்துட்டார் அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஸோ கூட்டு தொழில், வியாபாரங்கள், இல்லை புதுசாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தொழில், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் லாபத்தை, வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா இன்னொருத்தர் நமக்கு சேருவார். ஸோ கூட்டு தொழிலில் செய்யக்கூடிய வியாபாரங்களில் நமக்கு ஏமாற்றங்கள் குறையும். வியாபாரமும் நமக்கு நல்ல அதிகப்படியான ஒரு வியாபார பெருக்கம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் இது 3மே சற்று யோசித்து செயல்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து
உங்களுக்கு தசா மற்றும் புக்திகள் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம். மற்றபடி இந்த அஷ்டம சனி கோச்சாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில குடும்ப குழப்பங்கள், இதுக்கு எல்லாமே ஆஞ்சநேயனுடைய வழிபாடுகளை செய்வது நல்லது. இந்த சிம்மராசியில் இருக்கிறவர்கள் திருமணத்தை இப்போ நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்தை சற்று ஒத்தி வைக்கலாம். இவங்க கண்டிப்பாக ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதத்தில் திருமணங்களை வைக்காமல் இருப்பது நல்லது. சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சூரியன் சப்தமத்தில் மாசி பங்குனியில் கல்யாணம் பண்ணாமல் இருங்க. இந்த வருடத்தில் நீங்கள் திருமணத்தை ஒத்தி வைப்பது இன்னுமே சிறப்பு. இந்த சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் பெற்ற சிவன் ஆலயங்கள், நீங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்வது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் சன்னதி, காஞ்சிபுரத்திலே நிறைய சிவபெருமான் கோவில்கள் எல்லாம் இருக்குது. ஸோ சிவன் வழிபாடுகள், அதுவும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் கண்டிப்பாக போங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆலயம் மற்றும் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில், திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்று சென்று கிரிவலம் வருவது, இது எல்லாமே இந்த சனியினுடைய தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை அது பயன்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்களிடத்தில் சற்று தள்ளி இருப்பது நல்லது. அவர்களிடத்தில் கடனை பெறாமல் இருப்பது இன்றும் சிறப்பு. ஸோ வெளியில் கூட பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க. சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவர்களிடத்தில் கடனை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காலகட்டமானது இறை பக்தி அதிகம் இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்க வேண்டும். நிறைய ஆன்மீக பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாங்கிறதெல்லாம் நீங்கள் சற்று ஒத்தி வைக்கலாம். அவரவரினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய தசாபுக்தியை பார்த்துவிட்டு நீங்கள் அதற்கான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நல்லெண்ணெய் கோவிலுக்கு தானமாக கொடுங்க. தீபம் ஏற்றுவதற்கான எண்ணெய் ஆலயங்களுக்கு கொடுப்பதும், அதுவும் குறிப்பாக சிவன் ஆலயங்களுக்கு தீபங்கள் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது உங்களுக்கு கிரக தோஷங்களிலிருந்து உங்களுக்கு பரிபூரணமான ஒரு தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பலவிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அஷ்டமத்தில் வருவதனால் இவர்கள் ஆரோக்கியத்திலேயும் குடும்பத்தாரிடையும் சற்று எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டகச்சனி 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. ஸோ இந்த கண்டகச்சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம். புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். இப்போது குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை. பட் நமக்கு இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு, ஸோ இப்போ கேதுவும் நம்ம ராசியிலே இருந்து இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்தில் ராகுவோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு மற்றும் கூட்டு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் சில குழப்பங்கள் வரலாம். ஏதாவது புதுசாக பிரச்சனைகள் தோன்றலாம். கணவன் மனைவி இடையே அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரலாம். அதனால் இந்த கண்டக சனி அப்படின்னா, கண்டகம்னா கழுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் கணவன் மனைவி விவகாரங்கள். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இந்த வருடம் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுவும் சனி பெயர்ச்சி 7ஆம் இடத்துல சனி வந்ததுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர்லாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா, அடுத்த 5 வருட காலம் அந்த திருமண பந்தம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்க்குறோம். கோச்சாரத்தில் இந்த மாதிரியான ஒரு இதில் நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது
ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள். ஸோ தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது அதான். இப்போ அது குழந்த பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு திருமண வாழ்க்கையில் குழந்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 5 வருட காலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது அவங்களுக்கு இல்லாமல் போகலாம், இல்லை தள்ளி போகலாம், இல்லை கருக்கலைப்பு ஆகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஸோ அது அது அந்தந்த இண்டிவிஜுவலோட ஹாரோஸ்கோப்பை வந்து பொறுத்தது தான். இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல வராருன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம், 30 வருஷமாக பண்ணுறோம், 40 வருஷமாக பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அதில் சில குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு நட்பு தேவை அப்படிங்கும் பொழுது பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இதனால் உங்களுக்கு வியாபாரம் குறையிறது, இல்லை ஒரு இடத்துல வேலை பண்ணிவிட்டு நம்ம வேறு இடத்துக்கு விலகி போகிறது. இப்போ இந்த வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வரன் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே இடத்துல கிடைக்காது. இவங்க ஒரு இடம் இருக்கலாம், அவங்க ஒரு இடம் இருக்கலாம். ஒரு 3 மாத காலத்திற்கு ஒரு முறை 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். இதெல்லாம் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கண்டக சனி அப்படின்னாலே ஐயோ ஏதோ நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இல்லை. குடும்பத்தில் சில சொத்து தகராறுகள் எல்லாம் வரும். அதுவும் குருவும் மாறிட்டார், ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல கேத்து வருவார், 6ஆம் இடத்துல ராகு வருவார். ஸோ இந்த ராகு வந்து 6ல், 7ல் வந்து சனி பகவான் மற்றும் 12ஆம் இடத்துல கேத்து, 10ஆம் இடத்துல குரு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்காங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, அதுவும் வங்கியில் வேலை பண்ணுறாங்க, அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கையெழுத்து போடுறதுலையோ, கடன் இப்போ வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க, இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டு நாளைக்கு அவங்க கட்டாமல் போயிடுவான், இவங்க மேலே கேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த குருவின் மாற்றம், கேது 12ஆம் இடம், ராகு 6ஆம் இடம், இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் தூக்கத்தை வந்து கெடுக்கக்கூடும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எப்படி ஆகும்னா, ராகு வந்து 6ஆம் இடத்துல வரும்பொழுது இந்த பணம் வரா மாதிரி வருது ஆனால் எண்ணிது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பண விவகாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றலாம். இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோட்டை விடலாம், நம்மள்ட்ட இருக்கிறதே வந்து கைவிட்டு போகலாம். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காண்பித்து அப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்கள். ஸோ இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நிறைய குழப்பத்தை கொடுக்கும். குடும்பத்துலேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நாமளே காரணமாக இருப்போம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்னால. குறிப்பாக காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க உங்கள் திருமணத்தை ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணிக்கோங்க. உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ திருமணம் விஷயத்தில், காதல் திருமணங்கள் இதில் நிறைய தவறுகள் வருவதற்கும் உங்களுடைய முடிவுகள் வந்து தப்பாக போடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதில் பெரியவங்களினுடைய அறிவுரை ரொம்ப ரொம்ப தேவை கன்னிராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வரக்கூடிய ராகு கேத்து மற்றும் குரு பெயர்ச்சியும் நமக்கு ரொம்ப சாதகமாக இல்லை. அப்படிங்கும் பொழுது திருமண விஷயத்தில் நம்ம இல்லை காதல் வாழ்க்கையில் ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுதும் அதனாலேயும் நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, எங்களுக்கு தெரியல, நாங்கள் 2 வருஷம் முன்னாடியே நாங்கள் திருமணம் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டோம், டேட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடரிடத்தில் காண்பித்து அதற்கு தகுந்தாற் போல் என்ன பரிகாரம் செய்யணுமோ நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நாமளாக போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ராகு கேத்து உங்களுக்கு இந்த மாதிரியான தசா காலங்கள் இருந்ததுன்னா அதையும் என்னன்னு பார்த்து அதற்கான பரிகாரங்களையும் செய்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கிறார். இதற்கு எந்த தெய்வத்தை
வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர். இப்போ சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் பின்னாடியே இருப்பாங்க. ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார் இருப்பார், மறுபக்கம் நரசிம்மர் இருப்பார். ஸோ முடிந்தால் தினமும் அவரை 12 பிரதட்சணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இல்லையா சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் சன்னதியை 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். திருமோகூர் அப்படிங்கிற இடத்துல அந்த சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணுறது, அதாவது அபிஷேகம் பண்ணுறது, திருமோகூர் சென்று அங்கு பெருமாளை வணங்கி வருவது ரொம்ப நல்லது. நரசிம்மர், எங்கெங்கெல்லாம் நரசிம்மர் கோயில் இருக்கோ கண்டிப்பாக போங்க. குறிப்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயார் மற்றும் நரசிம்மர், அதோடு சேர்ந்து நமக்கு இங்கே சிங்கப்பெருமாள் கோயில்லையும் குடவரை கோவில் தான். ஸோ அந்த நரசிம்மரையும் நீங்கள் பிரதோஷ நாட்களில் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்வது கண்டகச்சனி இருப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். ஸோ 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார் அப்படின்னாலே அவங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரோகம், சத்ரு, கடன், ஸோ இந்த 3மே அவங்க கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பணமும் வரும். நம்ம கடன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் தனமும் அவங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் வரும்பொழுது. ஏன்னா இவங்களுக்கு குரு பெயர்ச்சி குரு 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி ரொம்ப நல்லா இருக்கோ அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்தாலே மற்ற கிரகங்களினுடைய பார்வை எப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் வரக்கூடிய இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அமையும். கேது பகவானும் இவங்களுக்கு லாபத்தில் 11ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. கடந்த ஒரு 4 வருடங்களாகவே துலாம் ராசி நேயர்கள் நிறைய கடன் பிரச்சனைகள், கூட்டு தொழிலில் நிறைய ப்ராப்ளம்ஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை எடுத்தாலும் ஒரு தடங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பொருளாதார இழப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது. அதுவும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தும் கூட பெரிய அளவுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதோ பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு என்னென்ன விதத்தில் தனத்தை கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நம்ம புதிதாக தொழில் தொடங்குவது, கூட்டு தொழில் முயற்சி, இது எல்லாமே இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்று முகமாகவே அமையும் இந்த சனி பெயர்ச்சியில். ஸோ ராகு கேத்துவினுடைய மாற்றம், லாபத்தில் வரக்கூடிய கேத்து பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவானும் இவர்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டமானது, சனி பகவான் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக இவர்கள் கடன்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியடையும். திருமண யோகங்கள் நல்லாவே இவர்களுக்கு கனிந்து வரும். 2ஆம் திருமணம், குறிப்பாக முதல் திருமணம் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, இல்லை மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டார், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியில் புதிய நண்பர்கள் ஏற்படுவதற்கும் புதுவிதமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை அதை பயன்படுத்தி கொள்வது நமக்கு நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப காலமாக பெண்களுக்கு குறிப்பாக ஒரு குடும்ப சண்டை, இல்லைன்னா குடும்பத்தில் வரக்கூடிய சொத்து தகராறுகள், அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்து எனக்கு பணம் வரணும் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இவங்களுக்கு கையில் வரும்.
அதே மாதிரி ஒரு கடன் அடைக்கணும், எனக்கு ரொம்ப நாளாக வந்து நகையெல்லாம் அடகு வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு மீட்டணும், இதெல்லாம் எனக்கு வந்து நகை அடகு வச்சது எல்லாமே நான் அந்த கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கடனும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதுசாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் வேலை கிடைப்பதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வேலை தேடுபவர்கள், அயல்நாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களுக்குமே இது எல்லாமே நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும். சின்ன சின்ன குடும்ப சண்டைகள் இதனால் விட்டு பிரிஞ்சு போனவங்க, நான் குடும்பத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, இவங்க எல்லாமே மீண்டும் உங்கள் குடும்பத்தில் சேருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த கிரக பயிற்சிகள். குறிப்பாக 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஏன்னா குரு வந்து பாக்கியத்தில் இருக்கிறதுனால இந்த ரோகம் சத்ரு கடன்னு சொல்லக்கூடியது நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்திற்காகத்தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் நீண்ட நாளாக ஐசியூவில் இருக்காங்க, இல்லை மருத்துவ சிகிச்சை பெறுறாங்க, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி டயாலிசிஸில் இருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள் வந்து குறையும். அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது என்ன மாதிரி பரிகாரங்கள் இவங்க செய்யலாம், என்ன தான தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தானியங்களை தானமாக கொடுக்கலாம். அரிசி, துவரம் பருப்பு, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் வந்து நெய், இந்த நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டுமே கோவிலுக்கு வந்து நிறைய தானம் கொடுங்க. அரிசி, துவரம் பருப்பு இந்த 2 தானியமும் நீங்கள் ஓல்டேஜ் ஹோமு இல்லைன்னா வந்து அநாத ஆசிரமத்துக்கு குழந்தைகள், வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கு அரிசி, துவரம் பருப்பு இது 2மே வந்து தானமாக கொடுங்க. இந்த தானியம் தானம் பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வந்து குறையும். அதே மாதிரி தெய்வ அனுகூலங்களும் நமக்கு நிறையா இருக்கும். ஸோ நெய், நல்லெண்ணெய் ஆலயங்களுக்கும், அரிசி, துவரம் பருப்பு இந்த மாதிரி அநாத ஆசிரமங்கள், தர்ம காரியங்களாக நீங்கள் வேத பாராயணம் பண்ணக்கூடிய இடங்கள் அங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கோஷ்டியூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள். ஸோ நிறைய கோவில்கள் நமக்கு அந்த பக்கம் இருக்குது. குறிப்பாக திருச்செந்தூர் போங்க, ராமேஸ்வரம் போங்க, திருப்புல்லானி போங்க, உத்திரகோசமங்கை போங்க. ஸோ இந்த இடங்களில் போயிட்டு இறை வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் லாபங்கள், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், மருத்துவ செலவுகள் குறையிறது. அதே மாதிரி நமக்கு கூட்டு தொழிலையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்திற்கு பஞ்சமஸ்தானத்திற்கு போகிறார். அதனால் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போனாலும் ராகு கேதுவினுடைய பொசிஷன் நமக்கு இந்த வைகாசி மாதத்திற்கு மேலே அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார், ஒரு நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். இதே குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 4ல் வந்து ராகு. ஸோ இந்த 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன மாதிரியான பாப புண்ணியங்கள் செய்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு இப்போ பலன் கிடைக்க போகிறது. அப்போ இந்த 4ல் ராகு, 10ல் கேது, 8ல் குரு வருது பார்த்திங்களா, இதில் எதில் கேன்சலாக இருக்கணும்னா குறிப்பாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப்காக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, தேவையில்லாத நட்புகள் இது வந்து சேரும். அப்போது பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆண் குழந்தைகளும் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் ஏமாறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது,
ஸோ நீங்கள் வந்து நான் காதலிக்கிறேன், நான் வந்து வீட்டுக்கு தெரியாமல் இந்த பையனை வந்து லவ் பண்ணுறேன், ஸோ நான் வீட்டுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது ஏகப்பட்ட பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும். அதனால் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் யாரை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கிறோம், 4ல் ராகு வரார். ஸோ என்ன படிப்பு கட்டாகும், வேலை கட்டாகும், 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் ப்ராப்ளம்ஸ் தேவையில்லாமல். இப்போ நான் நிறைய காலேஜில் காலேஜ் ஸ்கூல்ஸ் கூட நம்ம சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா பிள்ளைகளுக்கு வந்து ஏற்படுது. அதனால் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, கெட்ட சாவாசங்கள்னால, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்னால் வர்றது தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ விருச்சிக ராசியில் நம்ம சொல்லணும்னா, உங்களுக்கு சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் ஒரு இளகிய மனசு, இல்லை ரொம்ப சீக்கிரம் அடுத்தவங்கள நம்புறது, இது ரெண்டுமே நமக்கு எப்பொழுதுமே ஆபத்து தான். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இந்த ஜாதக அமைப்பில் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால், சனி பகவானினுடைய ஒரு கட்டம் அங்கே நமக்கு சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுதும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். லீகல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி நீங்கள் வீடு வாங்குறீங்க, போய் ஒரு லோன் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மனை வாங்குறீங்க, டபுள் செக் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த லீகல் அட்வொகேட்டை வச்சு, அந்த பட்டா வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு தான் இருக்கான்னு. ஏன்னா டபுள் டாக்குமெண்ட் பண்ண இடத்த நம்ம போய் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அப்புறம் ஐயோ நம்ம பில்டர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோமேனு. தனிப்பட்ட வீடு கட்டுறீங்க, பில்டரை பார்த்து கொடுங்க. ஸோ ஏமாறுவதற்கான ஒரு தருணம்னு சொல்லுது. இந்த ஏமாற்றம் காதல் விஷயத்தில் இருக்கலாம், திருமண விஷயத்தில் இருக்கலாம், வீடு கட்டுற விஷயத்தில் இருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாறலாம், இல்லை அடுத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாறலாம். ஸோ இதில் எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் ஏமாற்றம் என்பது நம்மளை மனதளவிலும் உடல் அளவிலும் பொருளாதாரத்திலையும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். வியாபாரம் பண்ணுறீங்க, கூட்டு தொழில், இந்த இந்த கூட்டு தொழிலில் இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, ஜாதகத்தை போய் காமிங்க, உங்கள் ஜோசியத்தை காமிங்க, அதற்கு தகுந்தாற் போல் முடிவெடுங்க. வெளிநாட்டில் போய் பசங்களை படிக்க வைக்கிறீங்க, யாரோட தங்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு குழந்தைங்க எங்கேயாவது போகிறாங்க, ஹாஸ்டலில் போய் தங்குறாங்க, ஸோ யாரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னடா இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறீங்களேன்னா, இது எதுவுமே நெகட்டிவ் இல்லை, இது எல்லாமே எச்சரிக்கை. ஸோ நீங்கள் நடுத்தர வயதாக, இப்போ 60 வயசுக்கு மேலே இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து புதுசாக போய் ஒரு வியாபாரத்துக்கு லோன் வாங்க போகிறது கிடையாது. நான் பென்ஷனாக இருப்பேன், நான் வீட்டில் தான் இருக்கேன்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஏமாறாமல் இருங்க, வயதானவர்கள். ஸோ இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் இல்லையா? அதனால் 5ல் சனி பகவான், 4ல் ராகு, 10ல் கேத்து, 8ல் குரு, இப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஐயோ என்னப்பா தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸு, நல்ல ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு, ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல வல்லுநர்கிட்ட காமிச்சு, நான் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த சமயத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், எப்போ பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவது. ஸோ விருச்சிக ராசிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சிந்தித்து செயல்படவும். டேக் கேர். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்துடனும் நிதானத்துடனும், பெரியவர்களின் அறிவுரைக்கு, ஸ்கூலில் ஒரு பிரச்சனையாக போய் அப்பா அம்மாட்ட பேசுங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையாக வீட்டில் போய் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ குடும்பத்தாரிடையே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். உண்மையை போய் குடும்பத்தாரிடத்தில் பேசுங்க. ஐயோ அப்பாட்ட சொன்னால் அடிப்பார், அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்க, இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு புதுசாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது பிரச்சனைகள் பெருசாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தாரிடையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கம்மியாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. சரி, இதிலெல்லாம் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்? நிறையா வீரபத்ரரினுடைய வழிபாடு, வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, வீரபத்ரர் எங்கெங்கே இருக்காங்க, எந்த கோயிலில் வீரபத்ரர் இருக்காருன்னு. இந்த வீரபத்ரர் சுவாமியே நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருப்பாங்க.
ஸோ வீரபத்ரர், அகோர வீரபத்ரரனும்னு இருக்காங்க. வீரபத்ரர் சுவாமியும் தனியாக இருக்காங்க. சிவன் கோவில்களில் பைரவருக்கு பக்கத்தில் இந்த வீரபத்ரருக்கு ஒரு தனிப்பட்ட சிலை இருக்கும். ஸோ கோயிலுக்கு போகும்போது நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் என்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றிலை மாலை சாற்றி அவரை வணங்கி வந்தால், விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மற்ற கிரக பெயர்ச்சிகளினால் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காமல் இவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொருத்தரினுடைய அந்த ஜாதகப்படிக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எச்சரிக்கையுடனும், அதுவும் நடுத்தர வயதிலும் மற்றும் பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அவங்களுடைய நட்புகளை தேர்ந்தெடுக்கிறதும் கூட இருக்கக்கூடியவர்களாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதில் இவர்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 4ஆம் இடத்தில் வருகிறார். அர்த்தாஷ்டம சனி. எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. இப்போ 8ல் பாதி, அர்த்த அஷ்டமம். இந்த 8ல் பாதி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பாதிப்புகள் இவர்களுக்கு வரும் அப்படின்னா, நட்புகள் தான். நமக்கு விருச்சிகத்துக்கு எப்படி ராகுனால் சொன்னமோ அதே மாதிரி இந்த சனி பகவானால் தனுசு ராசினியர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இதில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரும். பூராடத்துக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள், உத்திராடத்திற்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள். இப்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் வரார், சொத்து பிரச்சனைகள் வரும், நட்புகள் இடையே பிரச்சனைகள் வரும், உறவினர்களிடையே பிரச்சனைகள் வரும். இதில் 7ஆம் இடத்திற்கு குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் குரு பார்வை வந்துடுது. அப்போ அந்த குரு பார்வை வரும்பொழுதும் ராகு கேத்து மாறிட்டாங்க. இப்போ 10ஆம் இடத்துலேருந்து கேத்து மாறிடுறாரு, பாக்கியத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்கும் பொழுது அந்த குரு பார்வையினால் அந்த வீரியம் குறையும். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இருந்த போதிலும் இந்த தனுசு ராசியில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க, ஸோ அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள், ஏன்னா 10ல் கேது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 4ல் சனி போகிறார், 4ல் ராகு ஏற்கனவே இருக்கார், 10ஆம் இடத்துல கேத்து இருக்கார், 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியலில் இருக்கிறவங்க, முக்கியமான பெரிய பங்கு வகிப்பவர்கள், அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ ஒரு சிலருக்கு அவங்க பதவி போகலாம், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மாற்றங்கள் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் உண்டு. பண விவகாரங்கள், இப்போ நமக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா தடைப்பட்ட பொருளாதாரங்கள் இவர்களுக்கு சேரும். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய கடன் இருக்கும். ஸோ இந்த 4ல் அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல இப்போ குரு சனி பெயர்ச்சி ஆகுது. அப்படிங்கும் பொழுது பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் புதிதாக கடன் முயற்சிகளை செய்யலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம். எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது வராது. ஸோ யாருக்கு கடன் கொடுக்கணும், யார்கிட்டருந்து நீங்கள் கடன் பெறணும், ரெண்டையுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு மேலே வீடு வாங்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, தடைப்பட்ட இப்போ வீடு கட்டின்னு இருக்கோம், இது நின்று போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யும். இப்படி இந்த 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறது சில நேரங்களில் நம்மளை
அவமானப்படுத்தக்கூடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் போய் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, தேவையே இல்லாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். ஸோ பிறருக்காகவும் நண்பர்களுக்காகவும் நம்மளுடைய பெயரை பாதுகாத்து கொள்ளுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம போய் சாட்சி சொல்கிறதோ, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதுலையோ நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல குரு பார்வை இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி அப்படிங்கும் பொழுது எப்போதுமே நம்ம அது ஒரு எச்சரிக்கையோடையே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். ஸோ நம்ம இளைஞர்களுக்கு சொல்லும் பொழுது நட்புகளிடையே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக நம்ம யாராவது நட்புகள் சேர்றதோ, இல்லை நம்ம போய் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கிறதோ, இது எல்லாரிடத்துலையுமே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு யாரையும் நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இல்லை பெரிய அளவுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்குறதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் கடன் வாங்கலாம். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 4ல் கேது, 4ல் ராகு, 10ல் கேது, 10ல் ராகு, 10ல் கேத்துலாம் இருந்ததுன்னா, ராகு கேது இருந்ததுன்னா பரிகாரங்கள் செஞ்சுட்டு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இல்லைன்னா வண்டிகளுக்கு நிறையா பழுதுக்கே செலவாகும், ரிப்பேர் ஆகிறது, இல்லைன்னா வண்டியில் தேவையில்லாத செலவு வைக்கிறது வண்டி, இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பழைய வண்டி நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நஷ்டத்துக்கு வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி புதுசாக வாங்கலாம். ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம நஷ்டத்துக்கு பண்ணுறது இந்த 4ஆம் இடத்துல சனி நமக்கு நல்லது. இந்த 4ஆம் இடத்துல சனியில் நம்ம எந்த ஆலயம் போகலாம்? குச்சனூர், தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே நம்ம சனி பகவானை வழிபாடு செய்வது, திருநள்ளாறு சென்று அங்கு சனி பகவானை நம்ம வழிபாடு செய்கிறது. ஸோ பூனா பக்கத்தில் ஷிரடி போனீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே சனி சின்ஹாப்பூர் இருக்கு இல்லையா? ஸோ பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக சனி சின்ஹாப்பூர் போயிட்டு அங்கேயும் சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாங்க. முடிஞ்ச வரையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு அமாவாசை அந்த மாதிரியான நாட்களில், அமாவாசையோ பௌர்ணமியோ, முக்கால்வாசி அமாவாசை தினங்கள் ரொம்ப நல்லது. தேவிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த நவகிரக ஸ்தம்பங்கள் ஒரு தூண்லேயே தான் இருக்கும். காத்தால் நம்ம சீக்கிரமே போகணும், இல்லை கடல் அலை மூடிடும். ஸோ தேவிப்பட்டினம் போயிட்டு அங்கே நவகிரக பூஜை செய்து விட்டு வருவது உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி மட்டுமல்லாமல் ராகு கேது மற்ற கிரக தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அதோடு சேர்ந்து நம்ம குலதெய்வ பிரார்த்தனை, அமாவாசை தினங்களில் நம்ம செய்யக்கூடிய அன்னதானங்கள், பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் வருவது, இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த சனி ஸ்தலங்கள், சனி பகவானுக்கான முக்கிய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்க போங்க. அதில் முக்கியப்பட்டு இந்த தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே சனி பகவான் வழிபாடும், மற்றும் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணேஸ்வரர் அங்கே சனி பகவானினுடைய வழிபாடும் இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு சனி பகவானை பார்த்து கோவிலில் அன்னதானம் பண்ணி, நம்ம அமாவாசை தினங்கள்லேயும் அன்னதானம் பண்ணிவிட்டு பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை சென்று விட்டு இறைவனை வழிபாடு செய்தால் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னா, 7.5 சனி விடக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மன நிம்மதி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 5 ஆண்டு காலம் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ, இல்லை ஒரு ஏற்றமோ, இல்லை வாழ்க்கையில் ஒரு குழப்பத்திற்கு ஒரு தீர்வோ இல்லாமல் ஒரு ஏதோ காலையில் எந்திரிக்கிறோம், இன்றைக்கி பொழுது போகுதுன்னு இப்படி தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அடுத்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கணுன்னா, திருமண யோகங்கள் எல்லாம் கல்யாணம்லாம் ஆயிருக்கும் சில பேருக்கு. இருந்தாலும் அதுலேயும் ஒன்றும் பெருசாக அதில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ ஒரு வேளை 7.5 சனியில் பண்ணிட்டோமே அதனாலயா அப்படின்னு. ஸோ இது சனினால் மட்டுமல்லாமல் மற்ற கிரகத்தினுடைய அமைப்புனாலேயும் நமக்கு பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும்.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்து விடுபடுது. அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். பட் இந்த ராகு கேத்து 2ல் ராகு 8ல் கேத்து வராங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து ஏதாவது குழப்பங்கள் வர்றதுக்கோ, இல்லை நமக்கு ஏற்கனவே வயதானவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுக்கோ, இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவானும் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணால் இந்த சனி பெயர்ச்சி ஆன பிறகும் ராகு கேத்து குரு பெயர்ச்சி நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா இப்போ சனி வந்து நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, இப்போ 3ஆம் இடத்திற்கு போயிடுவார். இப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் நமக்கு 2ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். அதனால தான் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. இதில் பெஸ்ட்டு நமக்கு ரெமெடி என்ன? ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சுமாரான வேலை ஆனால் சம்பளம் கம்மி அப்படின்னா கூட சேர்ந்துருங்க. ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு நல்லாயிடும். குரு 7ல் வந்துடுவார், அப்போ உங்களுக்கு நல்லாயிடும். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு அதில் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளவும். ஏன்னா ராகு கேதுவினுடைய டென்யூர் பெருசு, குரு பகவான் 1 இயர் தான். ஸோ ஒரு 11 மந்த்ஸ் நம்ம கஷ்டப்படணும். ஒரு ஒரு நல்ல கம்பெனி ஆனால் நமக்கு சம்பளம் கம்மி அப்படின்னாலும் போய் சேர்ந்துருங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆனால் குடும்பத்தை விட்டு தனியாக போகணும், ரொம்ப தூரம் போகணும், எனக்கு ஃபேமிலியை விட்டுட்டு போகணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நம்ம திரும்ப வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இப்படி நல்லது வரும், ஆனால் அதில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வீடு வாங்கணும், நான் வந்து வாடகை வீட்டிலே இருக்கேன், ஐயோ இஎம்ஐ இவ்வளோ இருக்கேன், என் சம்பளத்துக்கு அது சரியாக வருமா, என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். தைரியமாக வீடு வாங்குங்க, உங்களால் அந்த கடனை ஈஸியாக அடைக்க முடியும். ஏன்னா வேலையிலையும் நமக்கு சம்பளங்கள் ஏறும். ஸோ அதுக்காக நம்ம பெருசாக கடன் வாங்க வேண்டாம், நம்மளால் முடியும். ஒரு 2000 ரூபாங்கிறது ஒரு 3000 ரூபான்னா 1000 ரூபா தானே, அதை நம்மளால் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ இந்த காலகட்டமானது இந்த மகர ராசி நேயர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவோம், மதில் மேல் பூனை அப்படின்னு. இப்படியா அப்படியா, ஸோ எந்த பக்கம் நம்ம விழுந்தால் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுமோ அந்த பக்கம் நம்ம விழுந்துக்கலாம். ஸோ இந்த நம்ம 2 சைடுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் எது எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறையா உடனே சட்டுன்னு எந்த டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க. யூ கிவ் சம் டைம். ஒரு கல்யாண விஷயமா, லவ் பண்ணுறீங்களா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா, அதான் தெரியுமே அவனை, எனக்கு 10 வருஷமாக தெரியும் அப்படின்னுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது ஃப்ரெண்டாகவே இருக்கலாமா, இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா, இதை நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது வேறு, கோச்சார பலன் அப்படிங்கிறது வேறு. நான் சொல்லக்கூடிய இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி பொருந்தும் அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு சிலருக்கு அதனுடைய பலன்கள் வந்து மாறுபடலாம். கிரகநிலைகள் ஜாதகத்துலேயும் சரியில்லை, கோச்சாரத்துலேயும் நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய யோசிங்க. கிவ் டைம் டு டேக் டெசிஷன்ஸ். உடனே நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க. 2வது, நமக்கு குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், மற்ற யார்கிட்டையுமே பண விவகாரங்களில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சண்டைகள் வருவதற்கோ இல்லை கடன்கள் வருவதற்கோ அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். கரெக்டாக எக்ஸாம் டைமில் வயிறு வலி, இல்லைன்னா மைக்ரேன் ப்ராப்ளம், கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலே முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கண்ணை செக் பண்ணி கண்ணாடி போடணும், கண்ணாடி போடுங்க. அதனால் கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அதுவும் படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2வது, நீங்கள் போய் ஒரு ஹாஸ்டலில் தங்குறீங்க, நிறைய நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கேரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அன்றைக்கி கையில் ஒன்றுமே இருக்காது, வயிற்று வலி வந்து கொன்னுடும்.
அதனால் பெண் குழந்தைகள் உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மெடிசின்ஸை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறது புத்திசாலித்தனம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த கிரகங்கள் மட்டும் நம்மளை வச்சு செஞ்சிடும். ஒரு ஒத்த தலைவலி வந்து நம்ம அன்றைக்கி கையில் மாத்திரை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரைன் வந்து ரொம்ப அதை வந்து சஃபர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஸோ தலைவலி இருக்கிறவங்க, வயிற்று வலி இருக்கிறவங்க, அதுவும் இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் கண் சம்மந்தப்பட்டது, யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சிங்கிறது சனி விடுது, 7.5 சனி விடுது அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னாலும், மற்ற இந்த மழை பெஞ்சு தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அப்பப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து நமக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பயத்தை வந்து உருவாக்கும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடை விடாதீங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஜெயம் உட்காந்து எழுதுங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான பரிகாரம். உட்காந்து டெய்லி 18 டைம்ஸ், அது ரொம்ப எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையா? ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்ன உட்காருங்க, ஒரு 18 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. எழுத முடியலையா ஸ்ரீராம நாமத்தை ஜபிச்சுட்டே போங்க. எங்கே இருந்தாலுமே ஸ்ரீராமரினுடைய நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் விடாமல் செய்யுங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி மற்றும் மற்ற கிரக பெயர்ச்சிகளுக்கு வந்து நவகிரக வழிபாடுகளை வைத்து கொள்ளவும். ஒரு சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்ற ஆரம்பிங்க, ஞாயிற்றுக்கிழமை முடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ நவகிரக வழிபாடுகளை செய்யும் பொழுதும் நவகிரக ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்வதும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? நிறைய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கும்பராசிக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் கடந்த 2.5 ஆண்டு காலம் இந்த ஜென்மத்தில் வந்த சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் அவங்கள கஷ்டமும் படுத்தியிருக்காரு. இந்த கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து புகட்டி இருக்கும். ஒரு மனிதனை வந்து சீசன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இது கெட்டது அப்படின்னே சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறுகள் செய்யும் பொழுது தான் நமக்கு அனுபவங்களும் நிறைய வரும். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு சனி தன்னோட சொந்த வீட்டில் தான் இருந்தார், கும்பத்தில். பட் இருந்தாலும் நமக்கு அது ஜென்ம சனி அப்படிங்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நிறைய, நீங்கள் வந்து கும்பராசிக்காரர்களை நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. குடும்ப விஷயத்தில் நிறைய மன உளைச்சலை வந்து கொடுத்துருப்பார். இந்த ரெண்டும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஐயோப்பா எனக்கு பயங்கர கெட்ட நேரம். அது கெட்ட நேரமே கிடையாது. நீங்கள் அடுத்தது வாழ்க்கையில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும், நீங்கள் ஒரு படியை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா என்ன, நான் வந்து எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஜென்மசனியில் நடந்திருக்கும். ஸோ இந்த ஜென்மசனி வந்து என்ன சனி பகவான் கெட்ட பலனா அப்படின்னா இல்லை, அது நல்ல பலன் தான். நம்ம வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாத சனி அப்படிங்கிறச்சே கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து 2ஆம் இடத்திற்கு போகிறார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஆனால் என்னென்னா உங்கள் ராசிக்கு ராகு வந்துடுறார். அண்ட் 7ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் கேது இருக்கார். ஸோ கொஞ்சம் நமக்கு மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். என்ன மாதிரியான ஒரு வயதானவர்கள் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். ஐயோ நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நான் ஒரு வேளை சரியாக இருந்திருந்தேன்னா அவங்கள காப்பாற்றிருக்கலாமோ, இந்த மாதிரியான பேச்செல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு சின்ன தலைவலின்னா கூட அவங்களுக்கு கவனம். ஸோ குடும்பத்தில் அதிகமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தாரிடம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். குடும்பத்தில் யாருக்கு ஏதாவது சின்ன ஆரோக்கிய கோளாறுனாலும் அதற்கான இதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம சும்மா ஃபோனில் தான் பேசுகிறோம், அவங்க ஒழுங்காக சாப்பிட்டாங்களா, ஒழுங்காக தூங்குனாங்களா,
எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியாமையே இருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம கூடவே போய் நம்மளுடைய வேலைகளை விட்டுட்டு கூட, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, லாஸ் ஆஃப் பே போடுங்க. போய் உங்கள் பிள்ளைங்களோடையோ இல்லை கணவரோடையோ மனைவியோடையோ அது என்ன உறவோ அவங்களோட போய் இருந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நமக்கு ஒரு மன ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த ஜென்ம சனி முடியறது, பாத சனியில் வந்து வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வருமா அப்படின்னா, குரு பகவான் வந்து இப்போ 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். நமக்கு இந்த சனி பெயர்ச்சினால் கும்பராசிக்காரர்களுக்கு பயமே தேவையில்லை. பட் நீங்கள் ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க, திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நான் லவ் லைஃப்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு மேரேஜை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அண்ட் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய இந்த வருடம் வந்து இந்த சனி பெயர்ச்சியில் நிறைய செலவுகளை வந்து கொடுக்கும். ஸோ வீடு ரெனோவேஷனாக இருக்கலாம், இல்லை புதுசாக வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்கிறதா இருக்கலாம், லேண்டுக்காக கடன் வாங்கிறதா இருக்கலாம். இப்படி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நிறைய செலவுகள் எல்லாம் வருவதற்கு நம்ம கடன் படுறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படின்னாலும் நம்ம கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, கடந்த 2.5 ஆண்டுகளை விட இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை தந்தாலும் கூட கொஞ்சம் நம்ம இந்த ராகு கேத்து பயிற்சினால் எச்சரிக்கையாக இருக்கலாம். குரு பகவான் நமக்கு 5ஆம் இடத்தில் வருவதனால அது ஒரு பெரிய பலமாகவும் அமைகிறது. திருமண விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. டைவர்ஸ் கேஸ்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விரைவில் அதற்கான ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு வந்து சேரும். காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் சோம்பேறித்தனம் வரலாம். கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஈடுபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் படிப்பில் நல்ல ஆர்வம் வருவதற்கும் வியாழக்கிழமை ஹயக்ரீவ வழிபாடு சிறந்தது. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் பைரவருக்கும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, பைரவர், ஹயக்ரீவர் இந்த 3 தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் படிப்பில் தடையில்லாமல் இவங்க வந்து பாஸ் பண்ணுறதோ இல்லை இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா படிக்கிறதுக்கோ இந்த பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக அமையும். கும்பராசிக்காரர்கள் வந்து கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள், ஸோ ராமேஸ்வரம், அதே மாதிரி நீங்கள் கோகர்ணா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணா, இங்கே வந்து நீங்கள் போய் சிவனை வந்து வழிபாடு செய்து விட்டு வரலாம். பட் கோகர்ணா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கோவில். அதுவும் இந்த சனி முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் பித்ருக்கள் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் சிவன் ஆலயம் கடலோரத்தில் இருக்கிறதுல கோகர்ணா சென்று வழிபாடு செய்து விட்டு வரலாம். இல்லை பூரி ஜெகநாதர் ஆலயம் போகலாம் இந்த பக்கத்தில், அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் அமைவதும், குழந்தை பாக்கியம் முக்கியமாக குழந்தை செல்வம் அவசியம் வந்து உங்களுக்கு வெகு நாட்களாக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு சனி பெயர்ச்சியாக அமைகிறது. ஸோ ஜென்மத்தில் இருந்து 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு கிடையாது. சின்ன சின்ன பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் காலையில் காகத்திற்கு அன்னமிடுவது, ஸோ காக்காக்கு சாதம் வைக்கிறது, சனிக்கிழமையில் வந்து தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு அமையும். எந்த விதமான ஒரு குறையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பெரிதளவுக்கு இல்லை. இறை நம்பிக்கை, உங்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது இந்த கிரக பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும்.
மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான். ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் வராரு, ஐயோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அது சனி பகவானினுடைய நட்சத்திரம் தான். இந்த மீனராசிக்காரர்களுக்கு குருவின் வீட்டில் சனி பகவான் வந்து அமருவது அப்படின்னு பார்க்குறச்சே, குருவும் அப்படியே நமக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்திற்கு தான் போகிறாரு. ஸோ புதன் வீட்டில் குரு பகவான் அமையக்கூடிய ஒன்று. இவங்களுக்கு 4இல் வரக்கூடிய குரு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அண்ட் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இப்படி ஒரு கிரக அமைப்பு. ஸோ எப்படி இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 நிறைய மருத்துவ செலவுகள் வந்து இவங்களுக்கு வரும். எப்படிப்பட்ட செலவுகள்னு பார்த்திங்கன்னா, மெயினாக ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். குறிப்பாக காலில். ஸோ காலில் வந்து 2 பாதம் இல்லைன்னா கால், இது 2த்துலேயுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன கல் குத்திருச்சு, சின்ன ஆணி குத்திருச்சுன்னா கூட அது ஒரு பெரிய செலவை வந்து வைக்கும். அதனால் உங்கள் 2 பாதங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜென்மச்சனி இருக்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் வந்து நிறையா ஸ்ரீனிவாசருக்கு நம்ம வந்து எந்த நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பாதத்தில் வந்து சுவாமிக்கு தாமரைப்பூவோ இல்லை வந்து நிறைய துளசியை வாங்கி கொடுத்து பாதத்தை நீங்கள் வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதில் இவங்க வந்து இப்போ திருவிடந்தையில் வந்து பார்த்திங்கன்னா, வராக பெருமாள், லக்ஷ்மி வராக பெருமாள் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு பாதம் வந்து ஆதிசேஷன் மேலேயும் ஒரு பாதம் பூமியிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெருமாளினுடைய திருவடியில் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனாலும் பெருமாளுடைய திருவடியை பார்த்து சேவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போகும்பொழுது பெருமாளை எப்படி சேவிக்கணுன்னே தெரியாது. அதனால் திருவடி சேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். எந்த பெருமாள் கோவிலில் திருவடி சேவை, ஏன்னா பெருமாளுக்கு மட்டும்தான் திருவடி சேவை உண்டு. நம்ம வந்து சிவபெருமான் லிங்க ரூபம் அப்படிங்கிறதுனால இல்லை. அதனால் பகவான் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயத்தில் திருவடி சேவை பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நிறையா வந்து இந்த செருப்பை வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், காலுக்கு செருப்பு இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, இல்லை கால் இல்லாதவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸு அந்த மாதிரி நம்ம டொனேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தது. 6ஆம் இடத்தில் கேத்து அப்படின்னாலே நிறைய செலவுகள் இருக்கும், தேவையில்லாத மருத்துவ செலவு இப்படிலாம் இருக்கும். இதை இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும், கிரகங்களுக்கான ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது. சரி, பலன்கள் அப்படின்னு நம்ம பெருசாக பார்க்கும் பொழுது இந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து நிறையா வரும். குறிப்பாக சொத்து விவகாரங்கள், குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படியெல்லாம் பல காலமாக இது சொத்து பிரச்சனை போகுது, 20 வருஷம் போகுது, 30 வருஷம் போகுது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது கொடுக்கும். அதனால் மீனராசி அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சி எனக்கு சனி ஜென்மத்தில் வந்துருச்சு அப்படிங்கிற பயமே வேண்டாம். வீடு சொத்து பிரச்சனைகள் நமக்கு தீரும். அதில் கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் பெருசாக நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். ஒரு 30 வருஷமாக போராட்டத்தில் இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் போதும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அடுத்தது திருமண யோகம். இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரம், நல்ல தசா, நல்ல புக்தி இருந்தால் அதை தாராளமாக பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறதி வரும், நிறையா மறந்து போயிடுவோம், லாஸ் ஆஃப் மெமரின்னு சொல்கிறது. இது irrespective ஆஃப் த ஏஜ், உங்களுக்கு என்ன வயதாக இருக்குது அப்படிங்கிறதே இல்லை.
ஐயோ நமக்கு என்னமோ யோசித்தோமே மறந்துட்டோமே அப்படின்னு. ஸோ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மறதி வரும், நடுத்தர வயதில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் மறதி வரும், அதே மாதிரி வயதானவர்களுக்கும் வரும், சோம்பேறித்தனம் நிறைய வரும். ஸோ இந்த ஜென்ம சனி அப்படிங்கும் பொழுதே நம்ம உடம்பால் நிறைய உழைக்கணும், அதுவே பெரிய பரிகாரம் தான். நிறைய லேபர் அவுட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினைக்கலாம் பேசாமல் ஒரு ஜிம்முக்கு சேர்ந்து நம்ம போய் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு. எதை வேணாலும் செய்யுங்க, உங்கள் சோம்பேறித்தனத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வழியை பார்த்துக்கோங்க. இதில் வேறு என்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருடனுக்கு சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்வது. அப்புறம் நமக்கு உடம்புல சுறுசுறுப்பு வரணும். இந்த சனி மந்தன்னு பேர், நமக்கு மூளையை மந்தமாக்கிடுவார். ஸோ இந்த சனி பகவான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பை தர்றதுக்கும் ஒரு நிறையா ஞாபக சக்தியை பெருகுவதற்கும் கோவில்களுக்கு எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் ஹயக்ரீவர் ஸ்லோகம் ஞானானந்தம் மயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. ஸோ அது விநாயகர் ஸ்லோகம் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்க. சும்மா விநாயகர் ஸ்லோகம் எது வேணாலும் சொல்லுங்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. அப்புறம் ஹயக்ரீவர்து சொல்லலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்தமே சதா. ஸோ இந்த 3 படிக்கிற குழந்தைங்க டெய்லி காத்தால் ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸும் நிறையா நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் செய்கிறோம். ஸோ புத்தி மங்கி போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை செய்யுங்க. அண்டு நிறையா ஏழை எளிய அநாத குழந்தைங்களுக்கெல்லாம் செருப்பு தானம் பண்ணுறது. நிறைய பேர் நமக்கு அதுவும் இந்த வெய்ய காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, செப்பல் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சேரிட்டி பண்ணுங்கள். ரொம்ப நமக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும். கிரகங்களுக்கும் அது ஒரு பெரிய பரிகாரம். அண்ட் கோவில்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே கிரகங்கள் பெரிதளவுக்கு நம்மளை பாதிக்காது. இந்த மீனராசினியர்களுக்கு ஜென்மச்சனி வருது அப்படின்னா கூட பெருசாக நம்மளை பாதிக்காத அளவுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது இறை அனுகிரகமும் தெய்வ நம்பிக்கையும் நம்மளையும் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஈடுபடுத்தி கொண்டால் எந்த கிரக பெயர்ச்சியாக இருந்தாலும் நமக்கு மனதில் தைரியமும் ஒரு உற்சாகத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் இவ்வளோ நேரம் நாம் இந்த சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.